அன்பின் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய நாளிலே தேவன் நமக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இதை கேட்டவுடனே என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் கேட்டதை கேட்டபடியினாலே பேதுரு துக்கம் அடைந்து, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் சில சமயத்தில் அன்பா இருக்கிறேன், அன்பா நேசிக்கிறேன் என்று சொல்லி மற்ற காரியங்களில அன்பை செலுத்திக் கொண்டு தேவனை சிநேகிக்காமல், விரும்பாமல், அன்பு செலுத்தாமல் இருக்கிறார். இங்கேயும் அப்படித்தான் பேதுருவின் அன்பை தேவன் சோதிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் அன்பு ஆடுகளை மேய்க்கிறாயா என்று தகுதிப்படுத்துகிறார். ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறார். பேதுருவின் பொறுப்பு மிக்க காரியங்கள் இருக்கிறது என்பதை அவன் மறுபடியுமாய் மீன்பிடிக்க போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அறைகூவல் விடுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறார். பேதுருவின் பொறுப்பாக கையில கொடுக்கிறார். நீர் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலேயும் சில பொறுப்புகளை கொடுக்கிறார். நாமும் மந்தைகளுக்கு சாட்சிகளாக இருந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.